வணக்க மக்களே. மருமகளை மகளாக பாவிக்கும் மாமியார் படிக்க வைத்து மறுமணம் செய்து கொடுத்தார். ராஜஸ்தான் மாநிலத்தில் பல பகுதிகளில் வரதட்சணை கொடுமைகள் தலைவிரித்து ஆடுகிறது. குழந்தைகள் திருமணம் அங்கங்கே ரகசியமாக நடத்தப்படுகின்றன. பெண் சுதந்திரத்திற்கு எதிர்மாறான நிகழ்வுகள் நடைபெறும் இந்த சூழலில் பெண் ஒருவர் தனது மகனின் மரணத்திற்கு பிறகு மருமகளை படிக்க வைத்து மறுமணம் செய்து கொடுத்த பெண் முன்மாதிரியாக நிகழ்கிறார். அந்த புரட்சி பெண்ணின் பெயர்தான் கமலாதேவி. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பாதேபூர் ஜோகாவதி பகுதியில் வசிக்கிறார். இவரது இளைய மகன் சுமன். இவர் கிர்கிஸ்தான் நாட்டில் தங்கி இருந்த எம்பிபிஎஸ் படித்து வந்தார். அவருக்கு சுனிதா என்ற பெண்ணுக்கும் கடந்த 2016ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. திருமணமான சில மாதங்களில் சுபன் விபத்தில் சிக்கி மூளைச்சாவு ஏற்பட்டு இறந்து போனார். அந்த சமயத்தில் சுனிதாவும் பட்டப்படிப்பு படித்து வந்தார். கணவனின் எதிர்பாராத மரணம் சுனிதாவை நிலைக்குலைய செய்தது. படிப்பையும் எதிர்கால வாழ்க்கையும் கேள்விக்குறியாகியது. மகன் இறந்து விட்டான் என்ற காரணத்திற்காக மருமகளின் வாழ்க்கையை நீர்மூலமாகிவிடக் கூடாது என்பதில் கமலாதேவி உறுதியாக இருந்தார். மருமகளை ஆசுவாசப்படுத்தி இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த அவர் பட்டப்படிப்பையும் தொடர வைத்தார். அதன்படியே மருமகள் சுனிதாவும் நன்றாக படித்து இளங்கலை பட்டம் பூர்த்தி செய்தார். பட்டப்படிப்பு முடித்தாலும் நல்ல வேலையில் அமர்ந்தால்தான் மருமகளின் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்று கருதி அவர் போட்டித் தேர்வுகளையும் எழுத ஊக்கப்படுத்தினார். மருமகள் விரும்பிய படிப்பையும் படிக்க வைத்தவர் மாமியார். வழிகாட்டுதலின்படி சுனிதாவும் முயற்சி வீணாகவில்லை. போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவருக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பணி கிடைத்தது. தற்போது சுனிதா சுரு மாவட்டத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். மருமகள் சொந்த காலில் நிற்கும் அளவிற்கு முன்னேறியதை பார்த்து பெருமிதம் கொண்டதோடு கமலாதேவி கடமை முடிந்துவிடவில்லை. மருமகள் மறுமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். அதனையும் செயல்படுத்தி காட்டிவிட்டார். சமீபத்தில் முகேஷ் என்ற நபருக்கு சுனிதாவை திருமணம் செய்து வைத்துள்ளார். இந்த திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தி காட்டியதுடன் கிராம மக்களின் பாராட்டியம் பெற்றுவிட்டார். கமலாதேவியின் தனது மருமகளுக்கு தாயாக இருப்பதாகவும் மறுமணம் பற்றி விஷயத்தில் சமூகத்திற்கு முன்மாதிரியாக இருந்ததாகவும் பலரும் பாராட்டுகிறார்கள். அதற்கேற்ப கமலாதேவியின் தன் மகள் போலவே சுனிதாவை கருதுகிறார். என் மகன் சுபன் சுனிதாவை ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்து இருக்கிறார். அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பியதாக என்னிடம் தெரிவித்தான். நாங்களும் சுனிதாவை பற்றி விசாரிப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றோம். அவரது குடும்பம் பொருளாதார ரீதியாக நல்ல நிலையில் இல்லை என்பதையும் அறிந்தோம். ஆனாலும் அவர்கள் வரதட்சணை கொடுப்பது முன் வந்தவர்கள். ஆனால் நாங்கள் அதை நிராகரித்து விட்டோம். திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு வந்த பிறகு பக்குவப்பட்ட பெண்ணாகவும் நடந்து கொண்டாள் என்கின்றார் கமலாதேவி. அவரது மூத்த மகன் ராஜ்நாத் பங்காரா கூறுகையில், என் சகோதரன் சுபன் இறந்த பிறகு என் அம்மா சுனிதாவை நன்றாகவே கவனித்து கொண்டார். அவரை எங்கள் வீட்டு பிறந்த வளர்ந்த குழந்தை போலவே பாவித்து சுனிதாவும் அவரும் கீழ்ப்படிந்து அன்பாகவும் நடந்து கொண்டார் என்கின்றார். கணவனை இழந்த பெண்ணுக்கு மாமியார் தான் தாய் போல இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். மக்களே, இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் மக்களே.